சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணி, சிந்து, ஃபர்ஸ்ட் ஆர்டர் வெளியில இருந்து பெருசா வந்திருக்கு. செம்மையா பண்ணிடணும், சரியா? அசத்திடலாம் செவந்தி. மூலிகை பிரியாணி, மூங்கில் பிரியாணியையும் இந்த ஈரோடு முழுக்க தேடி தேடி வந்து சாப்பிடணும். அந்த அளவுக்கு பண்ணிடலாம். என்னக்கா, மூலிகையும் மூங்கிலும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க போல. இனிமே உங்களை பிரிக்கவே முடியாது. என்ன திலகா இது? எங்க 2 பேரையும் மட்டும் சேர்த்துக்கிட்ட? நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே இதை பண்ண போறோம். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குக்கா. போற போக்க பார்த்தா பூர்ணிமா கன்ஃபார்மா குழந்தையோட வந்துடுவாங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து சீக்கிரமா குழந்தைக்கு மொட்டையை போட்டுருங்க. போட்டுறேன் திலகா. செவந்தி, இந்த ஆர்டரை மட்டும் நல்லபடியா கொடுத்துட்டோன்னு வை. அங்க இங்கன்னு அப்புறம் நம்மள தேடி வந்துருவாங்க. ஆமா செவந்தி, நான் கூட இதை எதிர்பார்க்கவே இல்ல. 100 பிரியாணிங்கிறது கன்ஃபார்மா இப்போதைக்கு நமக்கு பெரிய விஷயம்தான். இது மட்டும் நல்லா போச்சுன்னா சென்னையில ஒரு பிரியாணி கடையில தினமும் 5-6 ட்ரம் பிரியாணி சேல்ஸ் ஆகும்னு சொல்வாங்க. அந்த மாதிரி நம்மளும் வளர்ந்துடலாம். வளர்றோம் சிந்து. நம்ம கடைக்கு வந்த பிரியாணி ஆர்டர் எல்லாத்தையும் அனுப்பியாச்சு இல்லடா? பக்கம் அனுப்பிச்சுண்ணே. போலாமா? போலாம். சொல்லுங்க தம்பி. இப்போதான் உங்க சைட்டுக்கு பிரியாணி எல்லாத்தையும் ஏத்தி அனுப்பிச்சோம். நீங்க அதுக்குள்ள ஃபோன் பண்றீங்க? என்ன தம்பி, எக்ஸ்ட்ராவா ஏதாவது பிரியாணி வேணுமா? ஐயா, நாளையில இருந்து பிரியாணி வேணாம் ஐயா. என்னது, பிரியாணி வேண்டாமா? என்ன தம்பி சொல்றீங்க? அத சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஆல்ரெடி என்னோட கணக்கு வழக்கெல்லாம் இருக்குல்ல, அதை செட்டில் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும்ல. இப்படி வேணான்னு சொன்னா எப்படி தம்பி? திடீர்னு வேணான்னு சொல்லலைங்க, ஒரு நாள் முன்னாடி தானே சொல்றேன். தம்பி, டெய்லியும் 100 பிரியாணி உங்களை நம்பி போயிட்டு இருக்கு. இப்படி திடுத்துப்படி வேணான்னு சொன்னா எப்படி? நாங்களாம் என்ன செய்யறது?